மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மதுவிலக்கு அப்படின்றது தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லையா? ஒவ்வொரு ஆட்சியும் தேர்தல் நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. நாங்கள் வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம், படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம், அரசாங்கம் நடத்துகிற டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும்போதும் ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய தேர்தல் அஜெண்டாவில் மிக முக்கியமான குறிப்பாக இதை வைப்பாங்க. அதே போல் திமுக வந்தால் ஒரு 500 கடை மூடுவாங்க, அதிமுக வந்தால் ஒரு 500 கடை மூடுவாங்க, இந்த பக்கம் மூடுவாங்க, பின்வாசல் வழியாக வேற ஒரு இடத்துல திறந்துருவாங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்தவொடனே அவர் 717 கடையை மூடுறேன்னு அறிவிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் 400 கடைகள் மட்டும்தான் மூடப்பட்டிருக்குதா சொல்லப்படுது. அது கூட எந்தெந்த கடைகள்னு லிஸ்ட் இல்லை. பூரா பில்டப் பண்ணிக்கிறாங்க. வந்தவொடனே அண்ணன் ஆட்டம் போட்டார், வந்தவொடனே அதிகாரம் போட்டார், அதிரடி காட்டினார், நடந்தார், நின்னார்னு இவங்க பில்டப் பண்ணுறதுலே ரீல்ஸ் போடுறதுலே சரியா இருக்குது. ஆனால் இதுவரை கடைகள் மூடப்படல. லிஸ்ட் இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, படிப்படியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில் டாஸ்மாக் மீது ஒரு கண் எப்பவுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பேசும்போது அந்த வளர்ந்து கட்டவர் இருக்கார்ல ஆதவ், அவர் இந்த மதுவிலக்கு துறைக்கு அவர் அமைச்சர் இல்லை, அவர் வேறு துறைக்கு இருக்கார். ஆனால் அந்த மதுவிலக்கு மேலே அவர் பொண்ணாவே இருப்பார். அவர் ஏற்கனவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு முறை பேட்டி கொடுத்துருக்காரு. பிரபலமான ஊடகம். அந்த ஊடகத்தில் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் மூலமாக மிகப்பெரிய வருவாயை அரசுக்கு ஈட்டுவோம். எப்படி ஏற்கனவே டாஸ்மாக் வித்துக்கிட்டு இருக்கு, அதுல ஒரு வருமானம் வருதுன்னா டாஸ்மாக் எங்களுடைய நோக்கம் அல்ல, ஆனால் தனியார் மயமாக்குவோம் நிறைய விஷயத்த. அப்போ நிறைய பார்கள் நிறைய விஷயங்கள் திறந்தா அதன் மூலமாக பெரிய வருவாய் அரசுக்கு கிடைக்கும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விஷயத்த அப்போ சொல்லியிருந்தார். அதன் பிற்பாடு எப்படியோ அவங்க குழந்தைகள் மூலமோ எப்படியோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை ஏமாத்தியோ மடம் மாத்தியோ பெண்கள்கிட்ட நயவஞ்சகமா பல வாக்குறுதிகள் கொடுத்து அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. இப்போ மதுவிலக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் மதுவிலக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த துறை அமைச்சர் விக்னேஷ். அவர் பேசின பேச்சிலே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாருன்னு விஜய் பாட்டு பாடினார் இல்லையா, அது பாடினது பொய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பாடினது உண்மைதான், ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அந்த தொகை போகுது, திமுக தலைவர்கள் அந்த தொகை போகுதுன்னு சொல்றது பொய்ங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவே போட்டிருக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க சில உத்தரவு போட்டுச்சு. கிடையாது, அவர் சும்மா அள்ளி விட்டாரு. அதெல்லாம் கிடையாது. அவங்க பராமரிப்பு செலவுகள் மற்ற விஷயங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க. அதற்காக என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டிக்கரை ரெடி பண்ணி பாட்டிலுக்கு மேலே ஒரு 10 ரூபா வாங்குறது எல்லா கடைகள்லையும் நடக்குது. அது பல கோடி ரூபாய் புழங்குது. ஒரு மாதத்துக்கு மட்டும் பல கோடி ரூபாய் அதில் பெரிய தொகை புழங்குது. இதை வச்சு தான் அவங்க தங்களுடைய நிலபலங்கள் மூலமாக பெரிய வசதி வாய்ப்புகளை டாஸ்மாக் கடை, ஏன்னா அவங்களாம் தற்காலிக ஊழியர்கள், ஆனால் பணம் கொழிக்கிற துறையாக மாறி போச்சு. ஸோ இந்த அடிப்படையில் இவர் அந்த 10 ரூபாயை நிறுத்த முடியுது. இப்போ 10 ரூபா வாங்குற இடத்துல சில இடத்துல 20 ரூபாலாம் வாங்குறாங்களாம், சில இடத்துல 30 ரூபா வாங்குறாங்க. விக்னேஷ் என்கிற அந்த துறை அமைச்சர் போகிற போக்கில் பல உண்மைகளை உடைச்சிட்டு போயிட்டார். 10 ரூபா வாங்குறதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க, இதெல்லாம் சினிமா வாங்க சொன்ன மாதிரி உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அது நடக்க தான் செய்யும், ஏன்னா பராமரிப்பு செலவு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. அப்போ இதெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு இல்லை. அப்போ கடந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி மீது ஏன் குறை சொன்னீங்க? இப்போ செந்தில் பாலாஜி இவங்க மேலே டெஃபர்மேஷன் போடணும், விஜய் மேலே அவர் டெஃபர்மேஷன் வழக்கு போடணும். ஏன்னா இந்த மாதிரி என்னுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை தேவையில்லாமல் என் பேரை இழுத்த விஜய்க்கு நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அபராதம் அவருக்கு நீங்கள் ஃபைன் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுவதற்கான முகாந்திரம் இருக்குது. பட் ஆனால் போடுவார்னா போட மாட்டார். அதில் என்ன காரணம், நான் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் நம்ம. ஸோ இது இப்போ என்ன போகிற போக்கில் அவர் இன்னொன்று சொன்னார். அந்த விக்னேஷ் என்கிற அந்த அமைச்சர் என்ன சொன்னார்னா, தனியார் பார்களுக்கு கொடுக்கப்படுகிற லைசன்ஸ் முறையில் நாங்கள் நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னு அவர் போகிற போக்கில் சொன்னார். இப்போ தான் இதைத்தான் நீங்கள் உண்மையாக கவனிக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஆதவ் அவர்களுக்கு அந்த லாட்ரி சீட்டு மூலமாக தான் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறாங்க. சுரண்டல் லாட்ரி, மக்களை ஏமாற்றி பரிசே உழாது, ஆனால் லாட்ரி சீட்டு யாராலும் அடித்து ஏமாற்றுவாங்க. அவங்க மாமனாருக்கு அதான் தொழில். நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுமைக்கு பல மாநிலங்களில் லாட்ரி வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அந்த லாட்ரியை தடை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் லாட்ரி கொண்டாட முடியல. லாட்ரி எப்படியாவது கொண்டாடணும்னு சொல்லி தான் கடந்த திமுக ஆட்சியில் ரொம்பவே பிரயத்தனம் பண்ணார் ஆதவ். அது நடக்கலை. ஆனால் அதே நேரத்தில் அவர் இன்னொரு விஷயமும் பண்ணார். இது கிடைக்கலன்னா எனக்கு நீங்கள் பார்கள், ஸ்பெஷல் பார்கள் திறக்கிறதுக்கு, கேசினோ கொண்டு வருவதற்கு. கேசினோன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கோவாலெலாம் இருக்குது, வெளிநாடுகள்லாம் இருக்குது, சினிமாவில் காட்டுவாங்க. கப்பலுக்குள்ளே போய் விளையாடுவாங்க. அது நடுக்கடலில் கப்பல் நிற்கும். இங்கேருந்து போட்டில் போயிட்டு அந்த கப்பலில் ஏறி அவங்க பணக்காரர்கள் மட்டுமே விளையாடிட்டு பணத்தெல்லாம் சம்பாதிப்பாங்க, தோற்றுருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, ஜாலியாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. எல்லாம் கிடைக்கும், மாது எல்லாமே கிடைக்கும் அந்த கப்பலுக்குள்ளே. ஸோ காசு மட்டும் வேணும். காசு எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டு வரவங்க நிறைய நடக்கும் வச்சுங்களேன். இது சூதாட்டத்தின் மூலமாக பல தொழிலதிபர்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை கொண்டு வரலான்னு முதல்ல திட்டம் போட்டாங்க. நம்முடைய கடற்கரை மிக நீளமான கடற்கரை, மெரினா கடற்கரை மிக நீளமான கடற்கரை.
அதை பல இடங்களில் பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாற்றிட்டு அங்கிருந்து போட்டில் வந்து அந்த கப்பலுக்கு சர்வதேச எல்லையில் கப்பலை நிறுத்திட்டு அங்கே போய் கேசினோ விளையாடுறதுக்கு பிளான் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. அதற்கு நிறைய விஷயங்களை திட்டங்கள்லாம் தீட்டினாங்க. திமுக அதற்கு செவி சாய்க்கவே இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200 கோடி ரூபாய்க்கு மேலே மார்டின் லாட்ரி குடும்பத்துக்கிட்ட வந்து திமுக நன்கொடையாக வாங்கியது உண்மை. அது எதுக்கு வாங்கினாங்கன்னா இந்த மாதிரிலாம் பர்மிஷன் கிடைக்கும்னு கொடுத்தாங்க, கொடுக்கல. அதுதான் ஆதவுக்கும் திமுகவுக்கும் இடையில நடந்த பெரிய கோல்டு வார், பெரிய பிரச்சனையாக அதுதான். காசை வாங்கிட்டு திமுக நம்மளை ஏமாத்திருச்சுன்னு ஆதவ் முடிவு பண்ணிட்டார். திமுக என்ன பண்ணுச்சுன்னா எல்லா கட்சிக்கும் நன்கொடை கொடுக்குறீங்க, நாங்களும் வாங்குறோம், ஆனால் மக்களை காலி பண்ணுற இந்த மோசடியான ஒரு விஷயத்துக்கு விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு அதை கொண்டு வரதுக்கு அனுமதிக்கல. இப்போ அவங்க ஆட்சியே வந்துருச்சு, ஆதவ் ஆட்சியே வந்துருச்சு. லாட்டரி கொண்டு வர முடியுமானா அங்கங்கே சுரண்ட லாட்டரி எடுத்துட்டு வந்தாலும் மக்கள் இப்போ கொதிப்படைஞ்சிருவாங்க. அதனால ஏற்கனவே மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற சரக்கு வந்து புது வகையில் கொண்டு வரலாம் நம்ம. அப்போ கிளப்பு மூலமாக, அதாவது மணமகிழ் மன்றம்னு சொல்லப்படுகிற இன்னிசை கிளப்பு மாதிரி வந்து ஜாலியாக இருக்கிற கிளப்பு, சீட்டாட் கிளப்பு, இந்த மாதிரி கிளப்புகள் பர்மிஷன் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து அதில் சரக்கெல்லாம் விற்று, இப்போ பாண்டிச்சேரிலாம் நிறைய இருக்கும், ப்ரைவேட் பார் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி நிலையை கொண்டு வருவதுக்கு, ஏன்னா பார் அங்கே நிறைய கடைகள் வந்து நம்ம ஆதவ் மாதிரியே புசியானந்தன் ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு அமைச்சர், நம்ம இவருடைய 2ஆம் இடத்துல இருக்கார்ல, விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கார், அவருக்கு பாண்டிச்சேரியில் நிறைய சரக்கு கடை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வரலான்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. ஏன்னா டாஸ்மாகில் வந்து பார்த்தீங்கன்னா 11 நிறுவனங்கள் இருக்குது. டாஸ்மாக் என்பது அரசு சில்லறை விற்பனை கடைகள் பேர் தான் டாஸ்மாக். ஆனால் அரசாங்கம் வந்து சரக்கை தயாரிக்கத்தானே கிடையாது. அரசாங்கம் 11 தனியார் நிறுவனங்கள் கிட்டேருந்து இந்த சரக்குகளை கொள்முதல் பண்ணுது. நிறைய சரக்கு பேர் இருக்குது, நமக்கு சரக்கு அடிக்க பழக்கம் இல்லாதனால தெரியல அதை பற்றி, அதனால் நிறைய பேர் இருக்குங்க. அந்த பேர்களெல்லாம் நிறைய 11 நிறுவனங்கள் கிட்டேருந்து இவங்க கொள்முதல் பண்ணுறாங்க. ஆளுங்கட்சி வந்தால், இப்போ திமுக சார்பில் சில பேருக்கு இந்த மாதிரி ஆலைகள் வச்சுருக்காங்க, அதிமுக சார்பிலையும் நிறைய பேர் ஆலைகள் வச்சுருக்காங்க. இந்த ஆலைகள் கிட்ட தான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இவங்க வந்து சரக்கு பாட்டிலை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி பீர், கூலிங் பீர்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு 7 நிறுவனங்கள் கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க. இப்போ இந்த நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்குறாங்க இல்லையா, இதை ஒட்டுமொத்தமாக கான்ட்ராக்டாக எடுத்துட்டு அந்த நிறுவனம் மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டு பார்களில் வந்து சப்ளை பண்ணுவதற்கு ஒரு பெரிய பிளான் நடக்குது. சிண்டிகேட் முன்னாடிலாம் இருக்கும், அதை திமுக அரசாங்கம் சிண்டிகேட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி நிறைய அடிதடி கொலையெல்லாம் நடக்கும். அப்புறம் தான் அந்த அம்மையார் வந்து எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுச்சு, பூரா மொத்தம் காலி பண்ணி டாஸ்மாக்னு கொண்டாந்துச்சு. இப்போது ஆதவ் மூலமாக மீண்டும் பழைய முறை, பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி, கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி பழைய முறை கொண்டு வருவதற்கு நிறைய கிளப்பு, நிறைய வந்து மினி பார்கள், அதை டாஸ்மாக் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைடெக் மாடர்னாக இருக்கிற மாதிரி கிளப்பு நிறைய கொண்டு வரத்துக்கு திட்டம் வச்சுருக்கிறதாகவும், படிப்படியாக அது வந்து எலைட்டு பார்கள் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மணமகிழ் மன்றங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து அதில் ஒரு பெரிய கோடியாக கொள்ளையடிக்க மாதத்துக்கு குறைந்தது மினிமம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, 10,000 கோடி எடுக்கிறதுக்கு திட்டம் வச்சுருக்காங்களாம். ₹1-2 கிடையாது, 10,000 crore. அது அரசுக்கு வரப்போதா, தனியார் ஆட்டையை போட போகிறாங்களா, ஆதவ் எடுத்துகிட்டு போக போகிறாரா? ஏன்னா அவங்களுடைய அந்த மாமனார் இருக்கார்ல மார்ட்டின், இவங்களுக்குள்ள சண்டைன்னு வெளியில் சொல்லிக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கும் மாமனாருக்கும் சண்டை, மாமியாருக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை, மச்சான் வந்து மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் வெளியே தான் நடக்குது. ஆனால் இவங்கெல்லாம் ஒரே கூட்டுக்குள்ளே இருக்கிற இவங்க தனியாக இது ஒரு பெரிய பிளான் போட்டுட்ருக்காங்க. லாட்டரியை தமிழ்நாட்டில் கொண்டாட முடியாதுன்னு தெரிஞ்சதுனால இப்போ வேறு வழி இல்லை, நாம் சத்தம் இல்லாமல் சரக்கை கொண்டு வந்துடுவோம், சரக்கு மூலமாக பல விஷயங்களை நம்ம சாதிச்சிடலான்னு ஐடியா பண்ணுறாங்க. மீண்டும் ஒரு மிகப்பெரிய பாண்டிச்சேரி பாணிலையும் கர்நாடகா பாணிலையும் தனியார் வசம் மது விற்பனை வந்து போக போகிறது. அதுதான் பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து நிறைய இலவசங்களை அறிவிச்சிருக்காரு, அதுக்கெல்லாம் காசு கிடையாது. நியாயமாக போய் மக்கள்கிட்ட வந்து சுரண்ட முடியாது. ஏன்னா மக்கள் ஏற்கனவே ரொம்ப நொந்து நூடுல்ஸாக இருக்காங்க. விலை ஏற்ற முடியாது, பெட்ரோல் மாதம் ஏறிக்கிட்டே இருக்குது, மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றுறானுங்க, டீசல் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றுறானுங்க, கரண்ட் பில்லு ஒரு பிரச்சனை வருது, அன்றாட விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, சம்பளம் ஏறுற மாதிரி தெரியல, அன்றாட வாழ்க்கை ஓட்டுறதே மக்கள்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி காசு எடுத்தால் தான் இலவசங்கள் அள்ளி விட்டதெல்லாம் கொடுக்க முடியும்னு விஜய் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் என்ன ஒன்றா பண்ணு, ஆனால்
என்ன பண்ணாலும் பணத்தை கொண்டாந்து சேர்க்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி ஆதவ் கிட்ட முழு பொறுப்பையும் கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அதனால தான் ஆதவ் எல்லா துறைகளிலும் கால் வைக்கிறார். அவருக்குன்னு ஒரு துறை கொடுத்துருக்காங்க, ஆனால் மதுவிலக்கு பற்றி நிறைய பேசுவார். அவருக்குன்னு ஒரு துறை கொடுத்துருக்காங்க, ஆனால் கான்ட்ராக்ட் பற்றி நிறைய பேசுவார். அவருக்குன்னு நிறைய கொடுத்துருக்காங்க, ஆனால் தனியார் மருத்துவமனைகள் குறித்து நிறைய பேசுவார். அவர் கால் வைக்காத இடமே கிடையாது. சூப்பர் பவர் மந்திரியாக அவர் தான், நிழல் முதல்வராக ஷேடோ சிஎம்மா அவர் தான் செயல்படுறாருன்னு ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். மது மூலமாக பெரிய கோடிகளை கொள்ளையடிக்க, நான் ஊழலை ஒழிக்க வந்தேன்னு சொல்லிவிட்டு செய்யறது பூரா யோக்கியத்தனம். இதெல்லாம் நல்ல முதலமைச்சர், நல்ல ஆட்சி கொடுக்குற ஆள் செய்கிற வேலையா இதெல்லாம்? இந்த மாதிரி திட்டம் இருந்தால் தமிழ்நாடு குட்டி சோற போயிடும். ஏற்கனவே குடிமகன்களுடைய அட்டகாசனால் நாசமாக போயிட்டு இருக்கு. இன்னும் இது தனியார் பார்கள் வந்தால், அது பணம் குளிக்கிற இடமா மாறி வந்தால் ஏராளமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். இப்போவே தாங்க முடியல, 12 நாள் 13 நாள்லேயே ஏராளமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. என்ன பண்ண போகிறார்கள்? ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? குத்துன்னு புள்ள சொன்னான், பேத்தி சொன்னான், பேரன் சொன்னான்னு போய் விசிலுக்கு அமுக்குன்னு அமுக்குனீங்கல்ல, அதுக்கு பலனை அனுபவிச்சு தான் ஆகணும் நீங்கள். ஏன்னா விசிலுக்கு ஓட்டு போட்டவர்கள் பலரும் இன்னைக்கு ரோட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இங்கே கரண்ட் இல்லை, ஒரு பக்கம் தண்ணி வரல, முதலமைச்சர் தொகுதியிலே தண்ணி வரல. எது தெரியுமா? பெரம்பூர் கரண்ட் கட் ஆகுது, தண்ணி வரல, தண்ணி வந்தால் சாக்கடை நாற்று அடிக்குது, ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது. இந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சர் குளத்தூரில் அந்த இப்படி ஆட்டின்னு பாருங்க, அதை திரும்பி காமிச்சுனாக்குறாங்க. ஏன்னா கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, அப்புறம் இபி இல்லை, வேற என்ன இல்லை, சாக்கடை தண்ணி தான் வருது. எல்லாத்துக்கும் இப்படி. எம்எல்ஏ எங்கன்னா எம்எல்ஏவும் இல்லை, எங்கே போனாருன்னு தெரிலங்க. எங்கேயோ அவர் ஃபுல்லாகிட்டு இங்கே படுத்துட்டார் போல இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆளை காணமா. இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் பயங்கர அப்செட்டாக இருக்காராம். அமைச்சராகணும்னு அவர் எதிர்பார்த்தார் போல இருக்கு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. அதில் விஜய் மேலே ஒரு கோபமாயிட்டாராம். எம்எல்ஏ ஆனதே பெரிய விஷயம், இதில் அமைச்சர் வேறையா அப்படின்னு அந்த பகுதி மக்கள்லாம் தெரியாதனமாக இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டோமேனு புலம்பிட்டு இருக்காங்களா, தேடிட்டு இருக்காங்களா, ஆளை காணமா. பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. இன்னும் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் மக்களாகிய ஓட்டு போட்ட நீங்கள் இனிமே கேள்வி கேட்டு பிரயோஜனம். இனிமேலாவது ஓட்டு போகிறது கூட யோசிங்க. யார் வந்தால் எப்படி இருக்கும், ஒழுங்காக நடக்குமா நடக்காதா? சின்ன பிள்ளை வெள்ளாமல் ஊடு சேராதுன்னு சொன்னாங்களே, சின்ன பையனை நம்பி ஓட்டை போட்டிருக்கோமே, சின்ன பையனாவே நடந்துக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் பெரிய பழிவாங்கும் நடவடிக்கை மட்டும் தானே எடுக்கிறாரு, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவரை நம்பி ஓட்டு போட்டோமே, இனி புலம்பி என்ன பிரயோஜனம்? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நீங்கள் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்களும் சேர்த்து அனுபவிக்கிறாங்க. பொறுத்திருப்போம், இந்த ஆட்சி எவ்வளோ காலம் நீடிக்குது, எவ்வளோ தூரம் ஓடுது, இன்னும் என்னென்ன பஞ்சாயத்துக்கு வருது அப்படின்றத. கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பல விஷயங்களை தேடி எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.